Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. RRB NTPC Mathsல நம்ம mensuration topic பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் பார்ட் mensuration. இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ mensuration நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல்லா ஃபார்முலாஸ், நீங்க எல்லா ஃபார்முலாஸையும் மக்கப் பண்ணா இந்த டாப்பிக்கில் வர கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு கொஸ்டின் ஒன்று அல்லது மேக்ஸிமம் 2 கொஸ்டின்ஸ் வருது, ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷேப்ஸ் என்னென்னா 3D ஷேப்ஸ். ஸோ 2D ஷேப்ஸுக்கும் 3D ஷேப்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 3D ஷேப்புன்றது நம்ம நேராக அந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது என்ன ஷேப்பில் இருக்கோ அதை தான் நம்ம 3D ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த 3D ஷேப்ஸில் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வால்யூம். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு ஷேப் பார்த்தோம்னா அதுக்கு ஏரியா, பெரிமீட்டர் இதெல்லாம் படித்தோம்ல. இங்கே நம்ம இனி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஷேப் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அதோட வால்யூம் என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னா, கர்வ்டுனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கர்வாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாஸ் வரும். அதாவது இப்போ சர்க்கிள்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கிள் வந்து ஒன்று கர்வ் மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் வரும். ஒருவேளை இப்போ இந்த மாதிரி சிலிண்டர்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோமா. ஸோ சிலிண்டரில் வந்து லைன் இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் இருக்கும், இந்த சர்க்கிளும் இருக்கும்ல. ஸோ கர்வ்டும் வரும் அல்லது லேட்ரலும் வரும். ஓகேவா? ஸோ ஒரு ரீஜியன் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், கர்வாக இருந்துச்சுன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம் மாதிரி தான். தேர்ட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். ஒவ்வொரு ஷேப்புக்குமே ஃபஸ்ட்டு வால்யூம், அடுத்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அல்லது லேட்ரல் சர்ஃபேஸ், இது ரெண்டில் ஏதாவது ஒரு நேமில் கொடுத்துருப்பான். ஓகே, இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை வெறும் சர்ஃபேஸ் ஏரியானும் கொடுப்பான். சில கொஸ்டின்ஸில் வெறும் சர்ஃபேஸ் ஏரியானா நத்திங் பட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு ஷேப்பு அதுக்கு என்ன ஃபார்முலா அதை நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இதுக்கு வந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கியூப். கியூப்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயரை வந்து அதாவது வரையும் போது 2Dல தான் நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர்னு வரைஞ்சுப்போம். ஓகேவா? ஆனால் நம்ம நேரில் பார்க்கும்போது ஸ்கொயராவது இந்த கியூப்னு ஞாபகம் வச்சுக்கணும். கியூப்னா நம்ம நிறைய ஒரு கியூப் ஆப்ஜெக்ட் அதை வந்து பார்க்குறதுக்கு கியூப் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம வால்யூம் என்ன ஃபார்முலா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்முலா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே ஏன் நான் லேட்ரல் சொல்லியிருக்கேன்னா, இங்கே நமக்கு கர்வ் மாதிரி எங்கேயுமே வராது கியூபில். ஸோ அதனால லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வால்யூம்னா வால்யூம் ஆஃப் கியூப் என்னது, ஏ கியூப். அதுதான் ஃபார்முலா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளவு, நமக்கு ஏ ஸ்கொயர். அப்போ வால்யூம் என்ன வரும், ஏ கியூப். ஸோ ஸ்கொயரையும் கியூபையும் கம்பேர் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு இருக்குல்ல, இதோட ஃபார்முலா என்னன்னா 4a ஸ்கொயர். ஸோ நம்ம ஸ்கொயருக்கு படிக்கும்போது அதில் பெரிமீட்டர் படிச்சிருப்போம். பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் 4aன்னு படிச்சிருப்போம். ஸோ அதை இது கூட கம்பேர் பண்ணுங்க. ஸோ பெரிமீட்டருக்கும் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் என்ன காம்பினேஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க எப்போவுமே. ஸோ அங்கே 4a, இங்கே 4a ஸ்கொயர். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னா, இது 4a ஸ்கொயர்னா இது 6a ஸ்கொயர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா லெங்த் ஆஃப் த டயகனல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக நான் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது கியூபும் அடுத்தது கியூபாய்டுன்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். இந்த கியூபும் கியூபாய்டில் தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சில இடத்துல சிலிண்டர் கேட்டிருக்காங்க. லெங்த் ஆஃப் த டயகனல் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஸ்கொயருக்கு படிச்சிருப்போம். லெங்த் ஆஃப் த டயகனல் ஃபார்முலா என்ன படித்தோம், √2aன்னு படிச்சிருப்போம். இங்கே வந்து கியூபுக்கு √3a. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ வால்யூமை ஏரியா கூட கம்பேர் பண்ணுங்க, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அல்லது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவை பெரிமீட்டர் கூட கம்பேர் பண்ணுங்க. அப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். இது வந்து கியூப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது கியூபாய்டு. கியூபாய்டுனா ஒன்றும் இல்லை, நம்ம ரெக்டாங்கிள் படித்தோம்ல, ரெக்டாங்கிளையும் கியூபாய்டு கூட கம்பேர் பண்ணணும். ஸோ ரெக்டாங்கிள்ன்றது 2D ஷேப்பில் லெங்த்தும் பர்த்தும் மட்டும் இருக்கும். ஸோ 3Dயை பார்க்கும்போது அப்படியே டபுள் மடங்கு ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்கும், ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம உடன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம லெங்த் அண்ட் பர்த் வந்து ரெக்டாங்கிளுக்கு சொல்லுவோம். ஆனால் கியூபாய்டுக்கு எக்ஸ்ட்ரா ஹைட்டு ஒன்று சேரும். அப்போது அங்கே நம்ம ஏரியா என்ன படித்தோம், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் லெங்த் இன்டு பர்த். அப்போது வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு என்ன வரும், லெங்த் இன்டு பர்த், ஹைட் ஒன்று ஆட் ஆகும்.
ஸோ கைட்டை இன்டூ பண்ணணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்ட் ஃபார்முலா என்னன்னா 2 × L + B × H. ஸோ ரெக்டாங்கிளுக்கு நம்ம பெரிமீட்டர் என்ன படிச்சிருக்கோம், 2 × L + B படிச்சோமா, இங்கே எக்ஸ்ட்ரா ஹைட் ஒன்று ஆட் ஆகும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்பவுமே நம்ம ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும். ஸோ 2 × LB + BH + HL. அடுத்த லென்த் ஆஃப் த டயகனல் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், கியூபுக்கும் கியூபாய்டுக்கும். கியூபாய்டுக்கு என்னன்னா √L² + B² + H². ஸோ இதுதான் என்னது, ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே நம்ம இதிலே தெரியுமே, இதுதானே நம்மளோட டயகனல், இதுதான் நம்மளோட டயகனல். ஸோ இதிலிருந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் எடுத்தோன்னா நம்மளுக்கு இதுதான் வரும். ஓகேவா? ஸோ எப்படி வந்துச்சு நம்ம தெரியாத விட ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து கியூபாய்டு. நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர். சிலிண்டர் எப்படி இருக்கும்னு ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா படிக்கும் போதெல்லாம் இந்த டயக்ராம் ஞாபகம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபார்முலாஸ் வந்து குழப்பாம இருக்கும். ஸோ சிலிண்டர்னா கீழேயும் மேலேயும் ஒரு சர்க்கிள் இருக்கும், நடுவில் ஒரு லைன், 2 லைன் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சர்க்கிள்னு சொல்ல முடியாது, எலிப்ஸ் மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து நம்ம சர்க்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒன்று நடுவில் ஒரு ஹைட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் பார்த்துக்கோங்க. நம்ம இதை வந்து இதை பார்க்கும்போது நமக்கு கீழே 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ சர்க்கிளோட ஏரியா என்னது πr². ஸோ எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு ஹைட் வருது. ஸோ πr² × H. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். அதே மாதிரி லேட்டரல் அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா நமக்கு அங்கே வந்து சர்க்கிளோட பெரிமீட்டர் என்னது 2πrன்னு படித்தோமா, இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெச் வருது, அப்போ 2πrH. ஸோ வால்யூமையும் லேட்டர் சர்ஃபேஸ் இப்படி கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் என்னன்னா திஸ் 2πrH ப்ளஸ் இன்னொரு 2πr². ஓகேவா? இதுதான் சிலிண்டரோட ஃபார்முலாஸ். இந்த மூணே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பியர். ஸ்பியர்னா எப்படி இருக்கும்னா நம்ம குளோப் பார்த்துருக்கீங்களா, குளோப் மாதிரி தான் அந்த ஸ்பியர் இருக்கும். அதாவது 4 சர்க்கிள், இப்போ ஃப்ரண்டில் ஒரு சர்க்கிள், பேக்கில் ஒரு சர்க்கிள், டாப்பில் ஒரு சர்க்கிள், கீழே பாட்டமில் ஒரு சர்க்கிள், இதெல்லாம் சேர்றது தான் ஸ்பியர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பியருக்கு ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதுதான் 4/3πr³. ஓகே, இது நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ஸோ நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஸ்பியருக்கு அது படிச்சிருங்க. நெக்ஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா நமக்கு பெரிமீட்டர் கூட கம்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 4 சர்க்கிளை சேர்க்குறோம். அப்போ πr² + πr², ஒரு πr², ஒரு πr², அப்போ மொத்தம் 4/4πr². ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் இதில் சேம் தான் ஸ்பியருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்பியர் வந்து ஓகே. ஸோ ஸ்பியர் ஓவர். ஸோ இதில் வந்து வால்யூம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியணும், அப்புறம் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா தெரியணும். ஸ்கொயர்னா ஸ்பியர் இஸ் நத்திங் பட் அ குளோப் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு 4 சர்க்கிள் சேர்ந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 சர்க்கிளை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஸ்பியர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர்னா ஸ்பியரில் பாதி. ஓகேவா? ஹெமிஸ்பியர்ல என்னது, ஸ்பியர்ல பாதி. அப்போ அங்க 4/3πr³ இங்க வால்யூம் என்ன இருக்கும், 2/3πr³. அங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 4πr²ன்னு படிச்சோம். இங்க என்னது 2πr². ஆனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இது வந்து 3πr². ஓகேவா? ஸோ ஹெமிஸ்பியருக்கும் நீங்கள் வால்யூம் படிச்சுக்கணும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நீங்கள் வந்து இப்படி ஒன்றுக்கும் கம்பேர் பண்ணி படிக்கிறதை விட நீங்கள் ஹெமிஸ்பியர்னாலே 3 ஃபார்முலா அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம இதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கோன். கோன்னா நம்ம கோன் ஷேப் மாதிரி இருக்கும்ல, அதை தான் நம்ம கோன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு 3 ஃபார்முலா உண்டு. இதை 3 ஃபார்முலாவே நீங்கள் மக்கப் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த 3 ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எது எந்தெந்த டேர்ம்னு சொல்லணும். ஸோ கோன் இப்படி இருக்கும், கீழே ஒரு எலிப்ஸ் மாதிரி இருக்கும், மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ சென்டர்லேருந்து உள்ளது ரேடியஸ்ன்னு சொல்லுவோம், இது ஹைட்டுன்னு சொல்லுவோம், இதை வந்து ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம எல்லுன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ வால்யூம் ஃபார்முலா என்னது 1/3πr²H. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கர்வும் இருக்குது, லேட்டர் லைனும் இருக்குது. ஸோ அதனால ரெண்டையும் சொல்லலாம். ஸோ πrl. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எப்போவுமே இது கூட கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். ஸோ πrl + πr². ஓகேவா? ஸோ இது உள்ளே கொண்டு இன்டூ பண்ண என்ன வரும், πr² + πrl. ஓகேவா? அப்படி ஸோ இப்படியும் படிச்சுக்கோங்க நீங்கள். இது πrl + πr². ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போவுமே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவையும் இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவையும் எப்போவுமே கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி கோன் எப்படி இருக்கும்னு ஞாபகத்தில் வரணும், அதில் என்னெல்லாம் பெராமீட்டர்ஸ் இருக்குன்னு தெரியணும். ரேடியஸ் இருக்குது, எல் இருக்குது, ஹெச் இருக்குது. அப்போ 3ஐயும் வச்சு என்ன ஃபார்முலா வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வால்யூம் அந்த 3ஐயும் சேர்ந்து வர்றது வந்து உங்களுக்கு எப்பயுமே கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் தான் வரும். வால்யூம்ன்றது எப்போவுமே டிஃப்ரெண்ட் தான். ஸோ வால்யூமை ஃபஸ்ட்டு எல்லாத்தோட வால்யூமையும் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ 6 ஷேப்ஸ் பார்த்தோம். இதில் வந்து நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும்னு தேவையே இல்லை, ஏன்னா ஃபுல்லாக ஃபார்முலா ரிலேட்டட் தான். நான் டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம
இதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலான்றதை நம்ம ஒரு கிளான்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். இது வந்து இந்த 28th டிசம்பர் இப்போ இந்த முந்தா நேற்று நினைக்கிறேன். ஸோ முந்தா நேற்று நடந்த ஷிஃப்டில் கேட்டிருந்த கொஸ்டின் இது என்டிபிசியில். ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். லென்த் ஆஃப் த டயகனல் ஆஃப் அ கியூபாய்டு கேட்டிருக்கா. லென்த் கொடுத்துட்டான், பெர்த் கொடுத்துட்டான், ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். ஸோ லென்த் ஆஃப் த டயகனல் ஆஃப் அ கியூபாய்டு ஃபார்முலா என்னது? √L² + B² + H². அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. ஸோ L எவ்வளவு 10. ஸோ 10² எவ்வளவு 100. B எவ்வளவு 8 64. ஸோ H வந்து 6 கொடுத்துருக்கான். அப்போ 36. ஸோ இது ஒரு 100 வரும், இது ஒரு 100 வரும். ஸோ √200. ஸோ √200 பிரித்தா என்ன வரும்? √2 × 100. √100 எவ்வளோ வரும்? 10 வரும். ஸோ 10√2. ஸோ இதுதான் என்னது? உங்களோட லென்த் ஆஃப் டயகனல். ஸோ பார்த்தீங்களா, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். இன்னொரு கொஸ்டின் பார்த்தேன், அது வந்து சிலிண்டரோட ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்டிருக்கான். ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான். சிலிண்டர் ஃபார்முலா மட்டும் ஞாபகம். சிலிண்டர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கீழே ஒரு சர்க்கிள், மேலே ஒரு சர்க்கிள், நடுவில் ஒரு 2 லைன் வருது. ஸோ கீழே சர்க்கிள் தான் வருது. அப்போ என்ன கண்டிப்பாக என்ன இருக்கும்? πr². ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட் வருதுல்ல, ஸோ πr² h. அதுதான் என்னது? வால்யூம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, how many 6 meter cubes can be cut from a cuboid measuring 36 meter into 15 meter into 8 meter. ஸோ ஒரு கியூபாய்டு இருக்கு, அதுலேருந்து கட் பண்ணி கியூப்ஸ் எடுக்கிறாங்க. 6 மீட்டர் கியூப் எடுத்தால் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னா அதோட வால்யூம்லேருந்து தானே நம்ம கட் பண்ணி எடுப்போம். ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு என்னது நமக்கு இங்கே? 3 இன்டூ பண்ணால் அதுதான் வால்யூம். அப்படி தானே? L × B × H. L எவ்வளோ? 36, 15 × 8ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு வெட்டி எடுத்திருக்க கியூபோட வால்யூம் என்னவா இருக்கும்? வால்யூம் ஆஃப் த கியூபா என்னது தான் நமக்கு? A கியூப் தானே? ஸோ அப்போ என்னது? 6னா 6 × 6 × 6. ஸோ மொத்த வால்யூம்லேருந்து இந்த கியூபோட வால்யூமை டிவைட் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ கியூப் கட் பண்ணி எடுக்கிறோன்றது தெரியுமா? ஸோ 36 × 15 × 8. இது கியூபாய்டோட வால்யூம் டிவைடட் பை இந்த கியூபோட வால்யூம் என்னது? 6 × 6 × 6. ஸோ கட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது 6, 6 போகும். 2 3s are 6, 5 3s are 15. இது 4. ஸோ என்னது? 20 கியூப்ஸ் கட் பண்ணி எடுக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கியூபாய்டில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ கியூபாய்டு வால்யூமில் இருந்து ஒரு 6 மீட்டர் கியூபை கட் பண்ணி எடுக்கிறாங்க. எவ்வளோ கட் பண்ணலாம்? 6 மீட்டர்னா நமக்கு அதோட வால்யூம், ஒவ்வொரு கியூபோட வால்யூம் எவ்வளோவா இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு கியூபோட வால்யூம் என்ன? 6 மீட்டர்னா நமக்கு A கியூப் ஃபார்முலா. இது வந்து L லென்த் × பெர்த் × H ஃபார்முலா. ஓகேவா? இது A கியூப் ஃபார்முலா. ஸோ 2 டிவைட் பண்ணானா நம்ம எத்தனை கியூப்ஸ் கட் பண்ணி எடுக்கிறோம்னு தெரிஞ்சிரும்ல. ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தா போதும், டைரெக்டாக ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். The slant height of a right circular cone is 10 meter and its height is 8 meter. Find the area of its curved surface area. So curved surface area கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ curved surface area கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? ஃபஸ்ட்டு πr/L. இதுதானே நம்ம ரைட் சர்க்குலர் கோனோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. ஸோ கோன் எப்படி இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். இதுதான் ரேடியஸ்ஸு, இது ஹைட்னு சொன்னேன். இந்த ஹைட்டை தான் நம்ம ஸ்லாண்ட் ஹைட் எல்லுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் ஸ்லாண்ட் ஹைட்டு கொடுத்துட்டாங்க 10ன்னு, ரேடியஸ் கொடுக்கல. பார்த்துக்கோங்க, ஹைட்டு தான் 8ன்னு கொடுத்துருக்காங்க, ரேடியஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி ஒரு கோன் இருக்குது, இந்த ரேடியஸ் நமக்கு தெரியாது. இந்த ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லாண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. ஸோ பித்தாகரஸ் தியரம் இதில் யூஸ் பண்ணலாம் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ பித்தாகரஸ் தியரம் படி இந்த சைடு எனி ஒரு சைடு கண்டுபிடிக்கணும்னா ஹைபாட்னியஸ் ஸ்கொயர் மைனஸ் தி ஸ்கொயர். ஸோ √10² மைனஸ் 8². அப்போ என்ன வரும்? 100 மைனஸ் 64 வரும். அப்போ √36 வரும். அப்போ என்ன வரும்? ரேடியஸ் 6 வரும். அவ்வளோதான். இனி ஃபார்முலா அப்ளை பண்ணிட வேண்டியதான். π × ரேடியஸ் எவ்வளவு? 6. ஸ்லாண்ட் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. ஸோ எவ்வளவு? 60π. ஸோ இதுதான் என்னது? ஆன்சர். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேடியஸ் தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த டயக்ராம் தெரியணும்.
கோன் எப்படி இருக்கும் டயக்ராம் தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த இதில் அப்ளை பண்ணி இந்த ஆரை கண்டுபிடிக்க உங்களால் முடியும். ஸோ ஒரு ஃபார்முலா படிச்சிங்கன்னா அந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு தெரியணும், அடுத்தது அதோட ஃபார்முலா என்னன்னு தெரியணும், அவ்வளோதான். அது ரெண்டு தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளம், இந்த டைப்பில் வர ப்ராப்ளம்ஸ் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ஸ்பில்லர் இஸ் 264 மீட்டர் ஸ்கொயர் அண்ட் இட்ஸ் வால்யூம் கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது ரேஷியோ ஆஃப் டயாமீட்டர் டு இட்ஸ் ஹைட். ஸோ இதில் ரெண்டு ஃபார்முலா நீங்கள் தெரியணும். சிலிண்டர்னாலே உங்களுக்கு உடனே ஞாபகம் வரணும், வால்யூம் ஃபார்முலா, சர்ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா ஞாபகம் வரணும். ஸோ இதில் வால்யூம் 924னு கொடுத்துட்டான். ஸோ வால்யூம் ஃபார்முலா என்னது உங்களுக்கு πr²h, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 924னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கர்வ்டு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஒரு ஃபார்முலா என்னது 2πr/h, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 264 கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, டயமீட்டருக்கும் ஹைட்டுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ டயமீட்டர் இஸ் டு ஹைட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம இந்த ரெண்டு கொடுத்துட்டாங்களா, ஸோ இதுலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கலாமா, ரெண்டு டிவைட் பண்ணிக்கலாமா. ஸோ πr²h டிவைடட் பை 2πr/h ஈக்குவல் டு 924/264 வருமா. ஸோ என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம், ஹைட்டுக்கு இது கேன்சல் பண்ணலாம், பை போகும், இதில் ஒரு ஆர் போகும், ஒரு ஆர் இருக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு 924 into 2 divided by 264. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1 1 3 6 2. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு டேபிளில் போகணும். 132 into 132, 2 கூட எதை இன்டூ பண்ணால் கடைசியாக 4 வரும். 3 4 வராது, 5 வராது, 6 வராது, 7 வராது, 7 வரும். 7 to 14 வருது பார்த்தீங்களா, அப்போ இதை போட்டு பாருங்கள். ஸோ 14 போட்டால் 1 7 3 21 22, ஸோ 924. அப்போ என்னது 7 டேபிளுக்கு போகுது. ஸோ ஆர் எவ்வளவு 7. இப்போ நமக்கு டயமீட்டருக்கும் ஹைட்டுக்கும் வேணும். ஸோ டயமீட்டர் என்னன்னு தெரிஞ்சுட்டு, ரேடியஸ் ஆர் 7னா டயமீட்டர் எவ்வளவு 14. ஓகேவா? ஸோ 14 is to ஹைட்டு தெரியணும். ஹைட்டு தெரியணும்னா இதில் ஏதாவது ஆரோட வேலையை சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஹைட்டு தெரியும். ஸோ πr இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ஸோ பை எவ்வளவு 22/7 இன்டூ ஆர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 7 into 7 இன்டூ h ஈக்குவல் டு 924. ஸோ எதை கேன்சல் பண்ணலாம், இந்த 7 கேன்சல் ஆகும். வேறு 2 டேபிள் போமா, இது 1 2 is to 1 2 is to 4 2s are 8, 4 2s are 8, 1 6 2s are 12, 2 2s are 4. அப்புறம் இது 11 டேபிளுக்கு போமா, போகும். 4 11s are 44, திரும்ப 2 11s are 22. ஸோ இது போமா என்ன வரும் 6 வரும். ஓகேவா? ஸோ ஹச் எவ்வளோ வந்துச்சு 6 வந்துச்சு. ஸோ டயமீட்டர் 14 கண்டுபிடிச்சிருக்கோம். 14 is to 6. ஸோ என்ன ரேஷியோ 7 is to 3. ஸோ இதான் என்னது ரேஷியோ. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப தான், ஆனால் இந்த ஃபார்முலா மட்டும் இதில் தெரிஞ்சால் போதும். இந்த ஃபார்முலா நம்ம தப்பாக எழுதிட்டோம்னா எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ சிலிண்ட்ரிக்கலுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சோம் இது ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபார்முலாஸ் தான். நீங்கள் ஃபார்முலாஸை மட்டும் நீங்களாக உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு எப்படி க்ளூ வச்சு படித்தா ஈஸியாக இருக்கோ அப்படி ஃபுல்லாக மக்கப் பண்ணிடுங்க. இல்லைனா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1 hour எடுத்துக்கிட்டு ஒரு ரிப்பீட்டடாக எழுதி பாருங்கள். ஒரு 10 தடவை எழுதி பார்த்தாலே, நம்ம சின்ன பிள்ளையில படிக்கும்போது அதை நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 தடவை 20 தடவை எழுதி பார்த்தாலே மைண்டில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகும். பயப்பட தேவையே இல்லை. இது வந்து ரொம்ப சிம்பிள் டாபிக், ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். இதை தவிர வேறு என்ன வேணும், நமக்கு மூளையை கூட யோசிக்க வேண்டாம், மனப்பாடம் பண்ணால் போதும். ஸோ இது பண்ணினா ஈஸியாக இதுலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஃபார்முலா மட்டும் படித்தா போதும். இந்த ப்ராப்ளம், இந்த டைப் ப்ராப்ளம்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதோட மென்சுரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.